ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம மீனா இருக்காங்களே கோயிலுக்குள்ளே போயிட்டு நான் கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க வீடியோவேன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சிஐடி பொண்டாட்டியே கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்றாங்க. ஓவராக வஞ்ச புகழ்ச்சி புகழாதரா கம்முனு கடை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்பினா நம்ம ரோகிணி ஒன்றும் தேவையில்லை, இதுவரையும் நீங்கள் கண்டுபிடிச்ச வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் கண்டுபிடிக்க வேணும், இதுக்கப்புறம் வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது சொந்தத்துக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் சோகத்தில் மாட்ட போகிறீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கிட்ட, அதாவது ரவுடியை தேடி போகிறாங்க, மறுபடியும் சிட்டிங்கிற ரோபோவை தேடி போக, ரோபோ எனக்கு சரி பண்ணி கொடு ரோபோ அப்படின்னு சொல்ல, ரோபோ சொன்னதெல்லாம் செய்யும்ப்பா, திடீர்னு காலம் வருங்கிறது உனக்கு ஏன்ப்பா தெரியாமல் போயிடுச்சு, சிட்டி இதை ரோபோன்னு சொல்லிட்டு வசீகரன் டாக்டரே படாத பாடுபட்டிருக்காரு, உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாம் பட்டாதான் புரிஞ்சுக்குவாங்க, சூடு பட்டாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரோபோ அதாவது சிட்டிக்கிட்ட போயிட்டு சிட்டி இது மாதிரி எனக்கு பார்த்து கொடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கேட்குற பழத்தை தரேன்னு சொல்லிட்டு வாய் விட்டுருச்சு. அவன் வாங்குற 37 லட்சத்தில் 28 லட்சம் இவனே கேட்பானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இப்போ இந்த ஒரு வார்த்தை போதுமேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோயிலில் போய் விசாரிக்கலான்ட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பி போனவர் மீனா பேரை அங்கே போய் யூஸ் பண்ணுறாரு. ஏன்டா தேவையில்லைன்னா இதுக்கு எதுக்கடா யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுவுமே தெரியாவே இவங்க சரி விட்டுட்டு போங்க, அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டோம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, இவங்க ரொமான்ஸுக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு, அல்டிமேட் ரொமான்ஸாக எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சவாரி கிடச்சிருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோஹிணியோட அடுத்த ஒரு உண்மை வெளியே வர போகுது. என்னன்னு பார்க்குறீங்களா? அதாவது அடுத்த சவாரி கிடச்சிருக்கேன்னு பார்த்தா மலேசியா சவாரிங்க. மலேசியாவில் எந்த இடம், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிக்க போகிறாங்க. போச்சு நொங்கு எடுக்க போகிறானுங்களே, செத்தான் சிவனாண்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.